ஆகஸ்ட் 15 முதல்ல புட்டினும் ட்ரம்ப்பும் பேசுவார்கள். இமிடியேட்டா ஜெலன்ஸ்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. அதுலயும் புட்டின் ரொம்ப உஷாரு. ஜெலன்ஸ்கியோட கூப்பிட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணாரு, நடுவில் உட்காந்துப்பாரு ட்ரம்ப். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு கையெழுத்து போட்டு புட்டின் சொல்லாட்டா கூட ஜெலன்ஸ்கிக்கு சொல்லியிருப்பாரு, இது மாதிரி இவருக்கு நோபல் அப்படின்னு மூஞ்ச வச்சு நிற்பாரு. புட்டினுக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா? அவரு எங்க கேஜிபி காலத்திலேருந்து வந்தவர் அவரு. ஸோ அவர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஜெலன்ஸ்கி வர்றது அப்படின்றது அமெரிக்காவுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி ஒரு ஃபேஸ் சேவராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஈஸ்டர்ன் ரீஜியன்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த நேட்டோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நாட் ஃபார் நெகோசியேஷன் அப்படின்றாங்க. புட்டின் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். இதுவர் நாங்கள் சண்டையை ஆரம்பித்ததே இதுக்காகத்தான், நீ நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னு. இவ்வளோ நாள் 3.5 வருஷத்துக்கு மேலே சண்டையை போட்டு இவ்வளோ பேர் வீரர்கள்லாம் வேற தியாகம் பண்ணிவிட்டு இவ்வளோ செலவு பண்ணி விட்டு உன்னை நேட்டோவில் சேர்க்கறதுக்காக சண்டை போட்டேன். அதெல்லாம் முடியாது அப்படின்னு வயா மீடியாவா மேபி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அது வரைக்கும் நேட்டோவில் சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம்.